வீடியோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவியா? சாவச்சு அமைதியா இங்கேயே உட்கார வீடியோ முடியும் புரியுதா? உட்காரு கம்முன்னு உட்காரு. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லா கலசன். இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கா? ஸோ காய்ஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாடி தோட்டக்கிட்ட வாங்கிட்டோம். அந்த மாடி தோட்டக்கிட்ட வந்து நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்றதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எனக்கு 3 பேர் ஹெல்ப் பண்ண போறாங்க. அது யாராவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாசி, செகண்ட் ஜெசி, மூணாவதா ஒரு மிகப்பெரிய திறமைசாலி வர்ஷன். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மண்ணில் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டி அதில் இருக்கிற கல்லை தனியா பிரிங்க. கீழே கொட்டிடுங்க. கொட்டுங்க. அதுல இருக்கிற கல்லை தனியா எடுங்க. எல்லாரும் அந்த டப்பாலே போடுங்க கல்லை பொறுக்கி. காமெடி பண்ணுங்க. பக்கெட் தூக்கிட்டு வந்துட்டான். 10 minutes later. சரி வர்ஷன் நீங்க இங்க வாங்க, நான் உங்களுக்கு ஒரு வேலை விடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி பிடிங்க. தண்ணியை தந்து ஊட்டுங்க ஜெக்கில். பக்கெட்டை வச்சுட்டு போங்க. பக்கெட்ல இருந்து தண்ணி பிடிச்சி வந்து ஊத்து ஜெக்கில இருந்து. சரி இப்போ நம்ம அதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கனட்டோட கழிவு, அது பேர் என்ன, இது பேர் என்ன அசையும் மறந்து போய்ட்டேன் நானே. சரி இங்கிலீஷ் இது பேர் எனக்கு மறந்து போச்சு. தமிழ்ல இது பேர் வந்து தென்னை நார் கழிவா, தேங்காய் நார் கழிவு போல. அது கட்டிமா வரமாட்டேது. அசி அதை கொஞ்சம் எடுத்து அந்த பக்கெட்ல போடுங்க. கீழே போட்டாதீங்க, மண்ணு பறக்கும். அது உள்ள போட்டுருங்க. அதே மாதிரி 6 இது வச்சாங்க. நீங்க ஜெசி நீங்க பொறுக்குங்க கடை கடைன்னு. வர்ஷன் இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கா? நீங்க எல்லாத்தையும் போடுங்க, அதுல எடுத்துட்டு வந்து போடுங்க. எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துல இருந்து எடுத்து வந்து போடு. கீழே எல்லாம் ஊத்தாதரா, பொறுமையா எடுத்து ஊத்துறா. வந்து இரியாசி இது பத்தவே இல்லை. நீங்க சீக்கிரமா மண்டு ஊத்தினாதான் வேலை ஸ்டார்ட் பண்ண முடியும். கொஞ்சம் நடந்தே போங்க ஓடாதீங்க. சீக்கிரம் பாஸ்டா போடுங்க. கிளவுஸ் அவுத்து போட்டுருங்க. அது சேர் மேல வச்சுட்டு நீங்க கிடக்கணுங்களா எது வச்சுவாங்க. ஜெக்கில் தண்ணியை தந்து ஊற்றுங்க. பரவாயில்ல, இதுல கொஞ்சம் போடு ஆசி. 2 பக்கெட்ல ஊற வச்சுக்கணும். என்னடா பாட்டு பாடுற? ஆமா 2 இதுலயும் ஊத்தணும். 10 minutes later. ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் கல் தனியாக மண் தனியாக ஆத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு போயிடுவோம். அந்த உரத்துக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண். நாங்கள் கிட்ட செம்மண் கிடைக்கல. அது பதில் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு கார்டன் இருக்குது, அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் மண் வாங்கி கொடுப்பாங்க. வேறு கல்ல தான் தெரியும். இந்த பக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. கழுவி இப்போ 2 நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம்.
அந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாஸ்போ பாக்டீரியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஸ்பைரிலம், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோடோமா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிப்பாங்க. பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், இது வந்து நான் ஒரு இந்த செடியெலாம் வைப்பாங்க நர்சரி கார்டன், அங்கே வந்து நான் வாங்கினது வந்து ஒரு பாக்கெட் 50 ரூபா. இந்த ஒரு பாக்கெட்டை வந்து இதை அப்படியே கலந்து இதை மிக்ஸ் பண்ணு கேசி. minutes later. வீடியோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவியா? சாவ வச்சிரு. அமைதியா இங்கேயே உட்கார வீடியோ முடியுது வரையும், புரியுதா? உட்காரு, கம்முன்னு உட்காரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ நம்ம அதை வந்து க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிப்போம். நிச்சயமா அந்த க்ரோ பேக்கை தூக்கின்னு வா ஜெசி. அதை அப்படியே கொஞ்சம் வாரி அந்த க்ரோ பேக்கில் போடுங்க. ஒரு நிமிஷம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவனை மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிற வரையும் என்னால் ஒரு வேலை கூட செய்ய முடியாது. என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. டேய் சோளம் ஒரு ஆசை இருப்பேன். சரி, நம்ம வந்து க்ரோ பேக்கை ஃபில் பண்ணுவோம். க்ரோ பேக்கை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி மேலே தூக்கிட்டு, இந்த க்ரோ பேக்கில் வந்து ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு நம்ம இந்த இதை ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா பேக்கையும் ஃபில் பண்ணிப்போம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா மைக் கொஞ்சம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதனால் நாங்கள் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகாம ஆகிட்டு இருக்குது. அதை நாங்கள் கடைசியாக என்ன பேசியிருந்தோம்னாக்கா, அதாவது இப்போ இந்த க்ரோ பேக்கை ரெடி பண்ணிட்டோம்ல, நம்ம இந்த சாயில் அதான் மண்ணை போட்டு அது வந்து ஒரு 10 டேஸ்க்கு அதுக்கப்புறம் தான் விதையே வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதனால் நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு 10 டேஸ் கழிச்சு அதில் விதையை ஆட் பண்ணிட்டு அதோட அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அதே மாதிரி இந்த மாடி தோட்டக்கிட்ட நாங்கள் எப்படி வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் பழைய வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு நண்பர்கள் யாருன்னா அந்த மாடி தோட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குன்றது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேருக்கோசம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பாய்.